வணக்கம் சொந்தங்களே, நான் உங்கள் பூபதி ராஜா, தீரன் டிராக்டர்ஸுடைய அட்மின். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அடைஞ்சிட்டோம் யூடியூப்பில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் 1,34,000 1,34,000 ஃபாலோவர்ஸை வச்சுருக்கோம். இன்ஸ்டாகிராமில் 84,000 ஃபாலோவர்ஸை வச்சுருக்கோம். ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா எனக்கு பொறுப்பும் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா இத்தனை பேர் ஃபாலோ பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு வேலை இதை எடுத்துகிட்டு போகணுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேல்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு இருக்கோம். செகண்ட் ஹேண்ட் சேல்ஸில் நல்ல ஒரு ரீச் இருக்குது. ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்ட்டி சைடும் சரி, கஸ்டமர் சைடும் சரி, எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரேட்டும் ஓரளவுக்கு நல்ல ரேட் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் சொல்லக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே ட்ராக் மாற்றி விட்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட ஃபோன் பண்ணி அண்ணா என்கிட்ட ஒரு 90,000க்கு வண்டி இருக்குதான்னு போட சொல்கிறது. அங்கே போய் பார்ட்டி பார்க்கும்போது 1,50,000 சொல்ல வேண்டியது. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், திரும்ப என்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா லீகலாக என்ன மூவ் பண்ணுமோ கண்டிப்பாக என்னால் மூவ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் ஒருத்தர் மினி டிராக்டர் சொன்னாருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா 2.25 லட்சத்துக்கு போட்டோம். கிட்ட அது போட்டே பார்த்திங்கன்னா 2 மாதம் இருக்கும். நேற்று ஒரு பார்ட்டி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரேட்டு 2,40,000 சொல்கிறாங்க. அப்போவே எனக்கு செம்ம கோபமாயிருச்சு. நானும் அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன். அவர் ஓனர் ஃபோனே எடுக்கலிங்க. கஸ்டமரு நமக்கு ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி மாற்றி சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுங்கிறாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. கிட்ட ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டார். காலையில் திரும்ப அதே ஓனர், அந்த மினி டிராக்டரோட ஓனரே அவருக்கு ஃபோன் பண்ணி 2,70,000க்கு நான் வண்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லியிருக்காரு. திரும்ப ஏன் எங்களை இப்படி அலைய விட்றீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நான் 2,70க்கு முடிச்சிட்டேன், நீங்கள் நேரில் ஏதோ 10 ரூபா அதிகமாக கொடுத்தா, அதாவது 2,80க்கு நம்ம கஸ்டமர் எடுத்திருந்தால் அவர் வண்டி கொடுத்துருப்பாராமா. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்குதுங்க. அதனால் நீங்கள் நான் போட்ட வண்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிளம்பும்போது என்ன ரேட்டுக்கு சொல்கிறீங்க, என்ன ரேட்டுக்கு கொடுப்பீங்க, இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வண்டியில் நம்ம தீரன் டிராக்டர்ஸ் கிட்ட என்கிட்ட சொல்லாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதையும் ஒரு வார்த்தை கேட்டுங்க. ஏன்னா நானும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க. நானும் உங்களை மாதிரி சக மனுஷன்தான். ஸோ நானும் ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஒரு கஸ்டமர் சொல்கிறாரு, அந்த வண்டியை நம்ம அப்படியே போடுறோம், அதை நீங்கள் பார்க்குறீங்க, போய் பார்த்து வண்டி எடுக்கிறீங்க. இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இதில் நானும் ஏமாறுவேன். நான் ஏமாந்த அடுத்த செகண்ட் நீங்களும் ஏமாறுவீங்க. அதுக்காக தான் இந்த கன்ஃபர்மேஷனை பண்ண சொல்கிறேன். ரெண்டாவது ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்வெஸ்டருங்க. நேற்று ஒரு ஹார்வெஸ்டர் போட்டிருப்பேன். நிறைய பேர் எனக்கே கால் பண்ணிங்க. அந்த 7,40,000க்கு 2010 மாடல் 4 வீல் டிரைவுங்க. ஸ்டாண்டர்டு 53 பொட்டி 4 வீல் டிரைவ் ஆல்ட்ரு பண்ணியிருப்பாங்க. இந்த ஹார்வெஸ்டர் ஆல்ரெடி நம்ம ஆகஸ்ட் மாதம் போட்டிருந்தோம். இந்த ஹார்வெஸ்டர் பார்த்திங்கன்னா 7,30,000க்கு போட்டிருந்தோம். இப்போ அவங்க வேலை செஞ்சேன்னு சொன்னதுனால ஒரு 10 ரூபா சேர்த்து 7,40க்கு போட்டிருந்தோம். இந்த ஹார்வெஸ்டர் என்ன ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு போட சொன்னார் இல்லையா, அந்த ஓனர் புக்கு கொடுக்கலிங்க. செட்டில்மெண்ட் இது ஃபைனான்ஸில் இருக்குது. செட்டில்மெண்ட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் நான் புக்கை தரேன்ட்டார். கஸ்டமரும் என்ன பண்ணார், செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டார். புக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் அவர் வேலை செஞ்சுருக்காரு. வண்டிக்கு எடுத்துகிட்டு வந்த ஹார்வெஸ்டருக்கு பெயிண்ட் பண்ணி எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. செஞ்சுட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, குடும்ப கஷ்டமாட்டிருக்கு, நம்ம வித்தரலாம் அப்படின்ட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. நம்மளும் ஆட் போஸ்ட் பண்ணுறோம். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் புக்கை தரமாட்டிக்கிறாரு. என்கிட்ட இவ்வளோக்கு தானே வாங்கிட்டு போனீங்க, நீங்கள் ஏன் 7,40க்கு போடுறீங்கன்னு சொல்லிட்டு சங்கட்டமாகி போச்சு. அவர் புக்கே தரமாட்டிக்கிறாரு. கேட்டால் என்கிட்ட வாங்கின விலைக்கே கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க கஸ்டமர் சைடு, நம்ம கஸ்டமர் சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செலவு பண்ணியிருக்கேன், நான் எப்படி வாங்கின விலைக்கே தர முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு வண்டியை போய் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வரும்போது ஃபுல்லாக அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இது சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அவரே வண்டி திரும்ப கொண்டு வந்துட்டு விற்கிறாரு, புக்கு அவர் கையில் இருக்கிறதுனால. ஸோ நீ எப்படி இந்த ரேட்டுக்கு கொடுக்கலாம், அப்போ நம்ம கம்மியாக கொடுத்துட்டோன்ட்டு ஓனர் என்ன பண்ணுறாரு, கஸ்டமர்கிட்ட தகராறு பண்ணுறாரு. ஸோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஸோ அதனால் ஒரு வண்டி நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கும் கஸ்டமர், அதாவது அந்த வண்டி ஓனருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஸ்க்ராப்புக்கு தள்ளலாம், இல்லை பெயிண்ட் அடித்து வேறு ஒருத்தருக்கு விற்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ வண்டி வாங்கும்போது ஓனருக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். இந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பெருசாக புரோக்கர்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பாதிப்பாக இருக்கும். அதனால் ஒரு வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க. அடுத்து 3வது ஸ்டோரி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இங்கே கடலூர் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டி கலப்பை ஒன்று போட்டிருந்தோம். ஸோ சட்டி கலப்பை என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்குறாங்க. பார்த்துட்டு வாடகைக்கு ஒரு வண்டியை பிடிச்சி
வண்டி பார்த்திங்கன்னா தேனி போகணும். அந்த வண்டியிலே வந்து சட்டி கலப்பை ஏற்றி விட்டுறாங்க, வண்டி தேனியும் போயிடுது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 டிஸ்கை காணோம். இப்போ இந்த டிஸ்க்கு எங்கே மிஸ் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. கொடுத்த கஸ்டமருக்கும் தெரியல, எடுத்துகிட்டு போனவங்களுக்கும் தெரியல, நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு வந்த அவருக்கும் தெரியல. அந்த டிஸ்க்கு என்னாச்சுங்கிற கதை இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதனால் வந்து நீங்கள் வந்து பார்சல் போட சொல்கிறதாகட்டும், இல்லை நீங்கள் போய் வண்டி வாடகைக்கு பிடிச்சி அனுப்புறதாகட்டும், பார்சல் போடுறது தவிர்த்துக்கலாம். நேரில் போய் நீங்களே ஒரு வண்டியை பிடிச்சி எடுக்கிறது பெஸ்ட்டு. சின்ன பொருள், ரொம்ப சின்ன பொருள் இதுக்காக போகணுமான்னா மட்டும் நீங்கள் வந்து பார்சல் போட சொல்லிடலாம். இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக வரும்போது பார்சலையே தவிர்த்துட்டு நீங்களே நேராக போய் வாங்குறது பெஸ்ட்டுங்க. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. தீரன் டிராக்டர்ஸ் என்றைக்குமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. இதுவே வந்து முதலும் கடைசியுமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு எச்சரிக்கை. தீரன் டிராக்டர்ஸில் என்றைக்குமே வந்து மதிப்பு அதிகமாக வந்து போடவே மாட்டோம். ஃபஸ்ட்டு புரோக்கர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வந்து ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு விற்கிற வண்டியை 7.20 கொடுத்து எடுத்துட்டேன் தம்பி, ஒரு 7.60க்கு போட்டு கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் போட மாட்டேன். அந்த வண்டியோட மார்க்கெட் ரேட் என்னவோ அது மட்டும்தான் போடுவேன். அப்படிங்கும்போது நீங்கள் என்கிட்ட வந்து ஆட் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட் ரேட்டை தெரிஞ்சு கரெக்டாக வண்டி எடுங்க. அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். பார்ட்டிஸும் அதே மாதிரி தான். ஓவர் ரேட் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் போட மாட்டேங்க. நம்ம சொந்தங்கள் அனைவரும் வந்து தெளிவாக போய் வண்டி எடுங்க. எங்கேயும் வந்து ஏமாற வேண்டாம். தீரன் டிராக்டர்ஸ் அப்படின்னாலே ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அதை நான் என்றைக்கும் வந்து காப்பாற்றுவேன். ஸோ அதனால் நீங்களும் எனக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே சப்போர்ட் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் எனக்கு வந்து கொடுத்துருக்குறீங்க. இதே சப்போர்ட்டை கடைசி வரைக்கும் எனக்கு கொடுங்க. கண்டிப்பாக நானும் வந்து உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நீங்களும் வந்து நம்பிக்கையாக வந்து தீரன் டிராக்டர்ஸை பார்த்து போய் வண்டி எடுக்கலாம்.